ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய போஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒரு 1 வீக் பிஃபோர் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ குரூப் டி எக்ஸாம்னா என்ன, இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்னங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்பதான் குரூப் டிக்கு புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா, யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா குரூப் டி 2025 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்டுக்குள்ள குரூப் டி எக்ஸாம் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்திருப்பேன். குரூப் டில ஒரு அசிஸ்டண்டா நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் என்னென்ன எழுதணும், அதுக்கப்புறம் ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எழுதலைன்னா என்ன மாதிரி ப்ரமோஷன்ஸ் இருக்குங்க கூடிய எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா நான் சொல்லியிருக்கேன். குரூப் டிக்கு கீழே வரக்கூடிய எல்லா போஸ்டையுமே ஓவராலா ஒரே வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு போஸ்டா தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 9 போஸ்ட் கிட்ட நாம இதோட கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஒரு 9 போஸ்ட் கிட்ட பார்த்தாச்சு. ஓகே, சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே அடுத்தடுத்த நாட்கள்ல உங்களுக்கு வந்து வீடியோவா அப்லோட் ஆகிரும். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே குரூப் டி 2025 பிளேலிஸ்டுக்குள்ள இருக்கும். சோ இதுல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ அதே மாதிரி குரூப் டி எக்ஸாமுக்கு இப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறத கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு சாட்டர்டேயும் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி என்டிபிசிக்கான ஒரு செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்சஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டி பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? சோ அசிஸ்டன்ட் லோகோ ஷெட். ஓகேவா? சோ அசிஸ்டன்ட் நீங்க குரூப் டில எந்த போஸ்டுக்கு கீழே போனாலுமே நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் தான். ஓகேவா? சோ ஒரு அசிஸ்டண்டா தான் நீங்க வந்து உள்ள போவீங்க. சோ யாருக்கு அசிஸ்டண்டா இருப்பீங்க? டெக்னீஷியனுக்கு அசிஸ்டண்டா இருப்பீங்க, ஜேஇக்கு அசிஸ்டண்டா இருப்பீங்க. சோ இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க் தான் நீங்க வந்து பாப்பீங்க. அப்ப இதுல அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்னு கொடுத்திருக்காங்க. அப்ப லோகோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரெயினோட இன்ஜின் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அந்த ட்ரெயின் இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் ஒர்க், அதுல ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் பாக்குறது தான் உங்களோட வேலையா இருக்கும். அப்ப மொத்தமா ஒரு என்ஜினை தூக்கி உங்க கையில கொடுத்துருவாங்களா, எல்லாமே நீங்க தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. சோ அதுலயும் உங்களுக்கு என்ன வேலை இருக்கும்னா ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க் தான் இருக்கும். ஒரு டெக்னீஷியன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நீங்க என்ன பண்றது, ஒர்க் பண்றது. ஒரு ஜேஇ இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றது, அசிஸ்ட் பண்றது. ஓகேவா? சோ அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகோ ஷெட்னு தனியா இருக்கும். அது என்ன ஷெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயினோட இன்ஜின் எல்லாமே தயாரிக்கக்கூடிய ஒரு பிளேஸா இருக்கும். இல்ல அந்த இன்ஜின்ல உள்ள ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ தான் என்ன சொல்லுவாங்கன்னா லோகோ ஷெட்னு சொல்லுவாங்க. அந்த லோகோ எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது. லோகோனா ஒண்ணும் இல்ல, ட்ரெயினோட இன்ஜின். ஓகேவா? சோ இதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே அங்கதான் நடக்கும். ஓகே, சோ அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் ஒர்க் ஆன் எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவ். சோ இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், டீசல்னு 2 இருக்கும். லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினுக்கு கீழே உங்களோட வேலை இருக்கும். டீசல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜினுக்கு கீழே வேலை இருக்கும். அவ்வளவுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? So works on electrical locomotives and handles maintenance in the electric loco shed. ஓகேவா? சோ அந்த இன்ஜின்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஷெட்ல நீங்க என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணணும். அதுல ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, ஏதாவது ஒரு இன்ஜின் இருக்கு, அந்த இன்ஜின் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமா வருதுன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த ஷெட்டுக்கு தான் கொண்டு வருவாங்க. ஓகேவா? சோ இந்த ஷெட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருக்க இஷ்யூ எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்போ டெக்னீஷியனோ இல்ல ஜேஇயோ இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய சுப்பீரியர் ஆபீசர்ஸ் சரி பண்ணும்போது நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ டீசல் லோகோ ஷெட் இது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லோகோ ஷெட். ஓகேவா? சோ டீசல் லோகோ ஷெட்னா அங்க டீசல் இன்ஜின்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல் லோகோ ஷெட்னா அங்க வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜின்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த போஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆகி உள்ள போறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல ட்ரைனிங் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு டே டைம் தான் நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 5 hours வரைக்கும் உங்களுக்கு டெய்லி வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து நைட் டியூட்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல நைட் டியூட்டி கிடையாது, டிராவல் கிடையாது. சோ அப்ப அந்த அலவன்சஸ் எல்லாமே என்ன ஆகும்னா இதுல கட் ஆகும். சோ சேலரி வந்து ஒரு மினிமம் சேலரி தான் இதுல இருக்கும். சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 30,000 வரைக்கும் மாசம் வாங்குற மாதிரி இருக்கும். மேக்சிமமா போனா ஒரு 35 வரைக்கும் நீங்க கையில வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா ரயில்வே ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தங்களுக்கு சேலரி 30 ரேஞ்சிலையும் இன்னொரு இதுல அசிஸ்டண்டா இருக்கிறவங்களுக்கு 51 வரைக்கும் போகுது அப்படின்னா என்ன காரணம்னா அந்த 50 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு அலவன்சஸ் நிறைய இருக்கும். அதனால அவங்களோட சேலரி வந்து 50 வரைக்கும் போகும்.
இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இப்போ நாம பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்டுக்கு பாத்தீங்கன்னா அலவன்சஸ் எதுவுமே நிறைய இருக்காது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 30ல இருந்து 35 வரைக்கும் தான் என்ன இருக்கும், சேலரி வந்து இருக்கும். ஓகேவா? சோ ஜாப் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லோகோமோட்டிவ்ஸ். லோகோமோட்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா அந்த இன்ஜின் இருக்கு இல்லையா, அந்த இன்ஜின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வந்து சரி பண்றது, அதை மெயின்டைன் பண்றது. ஓகே, சோ இப்போ நீங்க அசிஸ்டண்டா யாருக்கு ஒர்க் பண்ணுவீங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டெக்னீஷியன், ஜேஇ, எஸ்எஸ்சி இவங்களுக்கு நீங்க ஒரு அசிஸ்டண்டா என்ன பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. அப்ப இந்த லோகோ ஷெட்னா என்ன மேம்? லோகோ ஷெட்னு ஒவ்வொரு இதுலயும் இருக்கு. அப்ப இந்த லோகோ ஷெட்னா என்ன? ஓகேவா? சோ வாட் ஆர் லோகோ ஷெட் இன் இந்தியன் ரயில்வேஸ்? ஓகேவா? சோ ரயில்வேஸ்ல லோகோ ஷெட்னா என்னங்கிறத பார்க்க போறோம். லோகோமோட்டிவ் ஷெட்ஸ் ஆர் மீன் ஃபார் த மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீசிங் ஆஃப் லோகோமோட்டிவ்ஸ். ஓகேவா? லோகோமோட்டிவ்ஸ்னா என்னன்னா இந்த என்ஜின் இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்ஜின். சோ இததான் என்ன சொல்லுவாங்கன்னா லோகோமோட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இத சர்வீஸ் பண்றது, இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா என்ன பண்றது, சரி பண்றது, அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பார்க்கக்கூடிய இடம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா லோகோமோட்டிவ் ஷெட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஷெட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அந்த இன்ஜின்ஸை மெயின்டைன் பண்றது பிளஸ் ஏதாவது இஷ்யூவோட வருது அப்படின்னா அதை சரி பண்றது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய வேலை. Okay, locomotive sheds are normally spaced at about 250 to 300 km apart in order to avoid the idle movement of locomotives and crew. ஓகேவா? சோ லோகோமோட்டிவ் ஷெட் பாத்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கும். ஒரு ஷெட்டுக்கும் இன்னொரு ஷெட்டுக்கும் இடையில தூரம் பாத்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கும். சோ ரெண்டு டைப் வந்து இருக்கு. லோகோமோட்டிவ் ஷெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் வந்து இருக்கு. சோ இந்த ஷெட்ல தான் உங்களுக்கு வேலை இருக்கும். டீசல்னா டீசல் ஷெட், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் ஷெட்ல இருக்கும். லோகோமோட்டிவ் ஷெட் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹோமிங் ஷெட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து டேண்ட்ரவுண்ட் ஷெட்னு சொல்லுவாங்க. ஹோமிங் ஷெட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதேதான், அந்த இன்ஜின் இருக்கு இல்லையா, லோகோமோட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதோட இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்றது, அதை மெயின்டைன் பண்றது, அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஷெட்ல வந்து 80ல இருந்து 100 இன்ஜின் வரைக்கும் இருக்கும். 100 லோகோமோட்டிவ்ஸ் வந்து இருக்கும். அதை இன்ஜின்னு சொல்ல மாட்டாங்க, லோகோமோட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த ஹோமிங் ஷெட்ல பாத்தீங்கன்னா எத்தனை இன்ஜின் வரை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80ல இருந்து 100 லோகோமோட்டிவ்ஸ் வரை இருக்கும். டேண்ட்ரவுண்ட் ஷெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜின்ல, அதாவது அந்த லோகோமோட்டிவ்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ வருது, ஏதாவது ஒரு சின்னதா, அதாவது மைனரா ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, சின்னதா ஏதாவது ஒரு ரிப்பேர் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேண்ட்ரவுண்ட் ஷெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இஷ்யூ எல்லாமே சரி பண்ணுவாங்க. இந்த ஷெட்ல வந்து கெப்பாசிட்டியே பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 50 இன்ஜின் மட்டும் தான் வைக்க முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சின்ன ஷெட்டா இருக்கும். சப்போஸ் அனுப்பக்கூடிய இன்ஜின்ல சின்ன இஷ்யூ இல்ல, பெருசா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த டேண்ட்ரவுண்ட் ஷெட்ல இருந்து எங்க அனுப்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோமிங் ஷெட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. அப்ப அந்த பெரிய இது எல்லாமே என்னன்னா இந்த ஹோமிங் ஷெட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இன்ஜின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்றது, அதை மெயின்டைன் பண்றது, அந்த ஒர்க் தான் இருக்கும். சப்போஸ் சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கு, ஒரு ஒரு ட்ராக்ல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, திடீர்னு இன்ஜின்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது வந்து ஒரு சின்னதா ஒரு இஷ்யூ தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா டேண்ட்ரவுண்ட் ஷெட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. சப்போஸ் டேண்ட்ரவுண்ட் ஷெட்ல பாத்தீங்கன்னா சின்ன ரிப்பேர் இருந்துச்சுன்னா இங்கேயே சரி பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு பெரிய ரிப்பேர் ஏதாவது இருக்கு அப்படின்னா அப்போ ஹோமிங் ஷெட்டுக்கு வந்து அனுப்பிட்டு அங்க வந்து சரி பண்ணுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு இன்ஜினுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஹோமிங் ஷெட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ எந்த ஷெட்ல அந்த இன்ஜின் வந்து இது பண்றாங்களோ, அந்த லோகோமோட்டிவ்ஸ் வந்து டிசைன் பண்றாங்களோ அதுதான் அதோட ஹோமிங் ஷெட்டா இருக்கும். என்ன ப்ராப்ளம்னாலும் டைரக்டா அந்த இடத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லோகோமோட்டிவ்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஓகேவா? சோ இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு. ஒரு ட்ரெயின நீங்க பாக்குறீங்க. அந்த ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? முன்னாடி இன்ஜின் இருக்கும். பின்னாடி நெறைய பெட்டி இருக்கும். அந்த ட்ரெயின பார்த்ததும் அது வந்து எந்த ஹோம சேர்ந்தது? அதாவது விச் ஹோம் லோகோ ஷெட் பிலாங்ஸ். ஓகேவா? சோ எந்த இடத்த சேர்ந்தது? அந்த இப்போ எந்த இடத்த சேர்ந்தது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெயின பாருங்க. இதுல வந்து எஸ்ஆர்ன்னு இருக்கு. ஓகேவா? சோ சதர்ன் ரீஜியன். ஓகேவா? சோ எஸ்ஆர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இஆர்ஓடிஇன்னு இருக்கு. அப்ப ஈரோடுன்னு இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ட்ரெயின் வந்து எங்க உள்ள ட்ரெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோகோ ஷெட் ஈரோட்ல இருக்கக்கூடிய ட்ரெயின். ஓகேவா? சோ இந்த நேம் பாத்தீங்க அப்படின்னா எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேம். நீங்க எங்கனாலும் ஸ்டேஷன்ல பாருங்க, ட்ரெயினுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நேம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டைரக்டா இருக்கிற மாதிரியும் நேம் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சம் ஒரு 3 லெட்டர்ஸ்ல இருக்கிற மாதிரியும் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த ஹோம் ஷெட்டை சேர்ந்தது, எந்த ஷெட்ல இருந்து அந்த ட்ரெயின் வந்து வருது, எங்க வந்து அப்போ இந்த ட்ரெயின்ல இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஏதாவது ஒரு ரிப்பேர் இருக்குன்னா இதை எங்க அனுப்புவாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் லோகோ ஷெட் ஈரோடுக்கு தான் அனுப்புவாங்க. ஏன்னா இது வந்து அங்கதான் இதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி எல்லாமே அதே மாதிரிதான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து அரக்கோணம். இதுல நல்லா பாருங்க, இங்க WDMன்னு இருக்கு.
ஓகே. சோ இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்ஜின்ல எழுதியிருப்பாங்க. இப்ப ஈரோடுன்னு இங்க எழுதியிருக்கிறதுனால இது ஈரோடு ஷெட்டா இருக்கும். சில ஷெட் பாத்தீங்கன்னா டைரக்ட்டா அந்த நேம் அப்படியே எழுத மாட்டாங்க. ஓகேவா? இப்ப அரக்கோணம் லோகோ ஷெட்னா அரக்கோணம்னு எழுத மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஒரு நேம் வச்சிருப்பாங்க. இப்போ WDMன்னு இருக்குன்னா, இது ஏதாவது ஒரு ஷெட்டோடதா இருக்கும். ஓகேவா? சோ அது அந்த முன்னாடி இருக்க நேம் வந்து எந்த ஷெட்டோடது இது அப்படிங்கிறது தான் என்ன பண்ணும்? குறிக்கும். அப்ப இதுல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தாலும் அதோட ஹோம் ஷெட்டுக்கு தான் போகும். அந்த இடத்துக்கு தான் போகும். இப்ப ஈரோடுல இதுல ஈரோடுன்னு எழுதியிருக்காங்க. இந்த ட்ரெயினோட லோகோமோட்டிவ்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, எலக்ட்ரிக் லோகோ ஷெட் ஈரோடுக்கு கொண்டு போய் தான் என்ன பண்ணுவாங்க? இத வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த இஷ்யூவ வந்து சரி பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்தியால எத்தன லோகோ ஷெட் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? சோ கல்யாண் லோகோ ஷெட், அதுக்கப்புறம் இக்தாபுரி, நியூ கத்னி, வல்சடு, வதோதரா, ஓகேவா? சோ அதுக்கப்புறம் சபர்மதி, வட்வா, அ அ அபு ரோடு, அதே மாரி நம்ம சதர்ன் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா, ஈரோடு, சேலம், அதுக்கப்புறம் குட்டி, மௌலா அலி, சோ அதே மாரி ராயபுரம், அரக்கோணம், அ நியூ கௌஹத்தி, சந்த்ரா காச்கி, அதுக்கப்புறம் துக்லாக்பெத், ரட்லம், அ பகத் கி கோத்தி, மால்டா, பிலை, பிலாஸ்பூர், குர்லா, அதுக்கப்புறம் லுதியானா. ஓகேவா? சோ இந்த இடத்துலலாம் என்ன இருக்குன்னா, அந்த லோகோ ஷெட் வந்து இருக்கு. இந்தியால இருக்கக்கூடிய லோகோ ஷெட். சோ நம்ம சதர்ன் ரயில்வேயோட லோகோ ஷெட் பாத்தீங்க அப்படின்னா, ஈரோடு. ஓகே. சோ அதுக்கு தான் அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஈரோடுன்னு எழுதியிருப்பாங்க. அப்ப என்ன இஷ்யூ இருந்தாலும் அந்த லோகோ ஷெட்ல போய் தான் அந்த ட்ரெயின வந்து இது பண்ணுவாங்க. அது மாரி கோல்டன் ராக்கு, அரக்கோணம், அ அரக்கோணம் லோகோ ஷெட், அதுக்கப்புறம் எர்ணாகுளம் லோகோ ஷெட், ராயபுரம் லோகோ ஷெட், அதுக்கப்புறம் வந்து தண்டையார்பேட். ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம சதர்ன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய லோகோ ஷெட். ஓகேவா? சோ ஒவ்வொரு லோகோ ஷெட்லயும் பாத்தீங்க அப்படின்னா, அந்தந்த லோகோமோட்டிவ்ஸ என்ன பண்ணுவாங்க? மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதுல இருக்க இஷ்யூஸ வந்து சரி பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அரக்கோணமோடது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஐ திங்க் WAP4ன்னு மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? சோ அரக்கோணம் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லோகோ ஷெட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க. டைரக்ட்டா அத வந்து ஃபுல் நேமா கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப ஈரோடுன்னா ஈரோடு, ஹவுரான்னா ஹவுரான்னு வச்சிருப்பாங்க. சோ அந்த மாரி இருக்கும். சில இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு 3 லெட்டர்ஸ், 4 லெட்டர்ஸ் வர மாதிரியும் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த லோகோ ஷெட் வந்து மென்ஷன் பண்ற மாரி வச்சிருப்பாங்க. சப்போஸ் இந்த லோகோ ஷெட் வந்து இந்த இந்த இன்ஜின் வந்து ஏதாவது பழுதாயிட்டு, இந்த லோகோமோட்டிவ்ஸ்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா, இத என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளேஸ்க்கு சப்போஸ் இது அரக்கோணமா இருந்துச்சுன்னா, அரக்கோணம் ஷெட்டுக்கு போயிட்டு, இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பண்ணுவாங்க. ஓகே. சோ இப்போ இந்த மாரி தான் வொர்க் எல்லாம் இருக்கும். அந்த மாரி ஷெட்டுக்கு வரக்கூடிய இன்ஜின்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்றது தான் உங்களோட வேலை. ஓகேவா? சோ உங்க கையில முழுசா இன்ஜின தூக்கி குடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட்டா இருப்பீங்க. ஓகே. இப்போ இது வந்து ஒரு ஜெனரலா தெரிஞ்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் லோகோமோட்டிவ் ஷெட் இன் இந்தியன் ரயில்வேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினம். ஓகேவா? சோ விசாகப்பட்டினம் இஸ் த லார்ஜஸ்ட் டீசல் லோகோமோட்டிவ் ஷெட் இன் இந்தியன் ரயில்வேஸ். ஓகேவா? அதோட லோகோமோட்டிவ் கெப்பாசிட்டி பொறுத்து. அதுல எவ்ளோ இன்ஜின்ஸ் இருக்கோ அத பொறுத்து. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேக்ஸிமமா இதுக்கு முன்னாடி நான் சொன்னதிலே ஒரு 80ல இருந்து 100 இன்ஜின் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்னா, ஷெட்ல வைக்க முடியும்னு சொன்னேன். பட் இந்த விசாகப்பட்டினத்தோட லோகோ ஷெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா ஒரு 300 வரைக்கும் அதோட கெப்பாசிட்டி. 300 லோகோமோட்டிவ்ஸ் வரைக்கும் அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் லார்ஜஸ்ட் என்னது லோகோமோட்டிவ் ஷெட். ஓகேவா? சோ இந்தியன் ரயில்வேஸ்ல லார்ஜஸ்ட் லோகோமோட்டிவ் ஷெட் வந்து விசாகப்பட்டினம். ஓகேவா? சோ இப்ப வேற எதுவும் அப்டேட் ஆயிருக்கான்னு தெரியல. பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் விசாகப்பட்டினம் தான் வந்துச்சு. ஓகே. இப்போ ஓவராலா சொல்லப்போனா, இப்போ இந்த லோகோ ஷெட்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா, அங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜின் வரும். எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவ்ஸ் வரும். ஓகே. சோ லோகோமோட்டிவ்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா இன்ஜின்ஸ். ஓகேவா? அதே நீங்க குரூப் டியோட எம்ப்ளாயி ஆகிட்டீங்கன்னா, அத இன்ஜின்னு சொல்லாம லோகோமோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. எலக்ட்ரிக்கல் ஷெட்னா அங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜின் எல்லாமே வரும். டீசல் ஷெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க டீசல் இன்ஜின்ஸ் எல்லாமே வரும். அதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே நீங்க சரி பண்றது, அத மெயின்டெயின் பண்றது, அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ இதோட ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க அசிஸ்டன்ட்டா உள்ள போவீங்க. அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்டா உள்ள போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாரி ப்ரமோஷன் இருக்கும்? டெக்னீஷியன் கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 ப்ரமோட் ஆவீங்க. அதுக்கப்புறம் ஜேஇ அண்ட் எஸ்எஸ்சியா வந்து நீங்க என்னவாவீங்க? ப்ரமோட் ஆவீங்க. இப்போ நீங்க உள்ள ஜாயின் பண்ணிட்டீங்க. அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்டா ஜாயின் பண்ணிட்டீங்க. எலக்ட்ரிக்கலோ, டீசலோ எங்கேயோ உங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. இப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஜிடிசி எக்ஸாம் வருது அப்படின்னா, நீங்க ஜிடிசி எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? ஜெனரல் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க ஜாயின் பண்ணதுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே. சோ இதுதான் ப்ரமோஷன் எக்ஸாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எல்டிசி எக்ஸாம்னு சொல்லுவாங்க. லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா, அ அதிகமான அளவு இதுக்கான நோட்டிபிகேஷன் வரும். அதே எல்டிசிக்கு நோட்டிபிகேஷன் இத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் நோட்டிபிகேஷன் வரும். நீங்க ஒரு 3 வருஷம் சர்வீஸ் ஆகிருச்சு. ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆயிருச்சு. இப்ப 2025ல ஜாயின் பண்றீங்க. 2028 ஆகிருச்சு.
3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அந்த டைம்ல எல்டிசிஇ வருது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எல்டிசிஇ எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதும்போது உங்களோட ப்ரமோஷன் ரொம்ப ஹையா இருக்கும். ஏன்னா ஒரு 20 வயசுல உள்ள போனாலும், 30 வயசுக்குள்ள ரொம்ப பெரிய போஸ்ட்டுக்கே நீங்க வந்து போயிரலாம். ஏன்னா ஒரு லோ லெவல் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, குரூப் டி எக்ஸாம் மேம் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் போஸ்ட் தானே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. பட் இது 10th ஸ்டாண்டர்டா இருந்தாலும், உள்ள போனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? முன்னேறி போய்க்கலாம். ஓகேவா? சோ உங்களோட கையில தான் இருக்கு. இதே கன்சிஸ்டன்சி, இதே ஹார்ட் ஒர்க்க வச்சிட்டீங்க அப்படின்னா, என்ன பண்ணிக்கலாம்? அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க முன்னேறி போகலாம். ஓகேவா? சோ கண்டிப்பா இந்த போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஏன்னா இதுல வந்து நைட் டியூட்டி கிடையாது. ஃபிக்ஸடா ஒரு ஆஃபீஸ் டைம் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தான். டே டியூட்டி தான் வச்சிருக்காங்க. மினிமம் 6 மணி நேரம் வேலை இருக்கும். மேக்ஸிமம் 8 மணி நேரம் வேலை இருக்கும். அது போக மீதி இருக்கக்கூடிய டைம் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா, அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு நீங்க படிக்கலாம். ஓகேவா? சோ இதுல அது போக டிராவலும் இருக்காது. சோ டிராவல் பண்ணும்போது தான் அந்த டயர்ட் எல்லாமே இருக்கும். இதுல டிராவல் அந்த மாரிலாம் இருக்காது. ஒரு ஃபிக்ஸடா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஆஃபீஸ் ஹவர்ஸ் மாரி தான் இருக்கு. அப்ப அந்த டைம்ல நீங்க வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து படிக்கலாம். ஓகேவா? சோ அட்வான்டேஜ் வந்து டே டியூட்டி மட்டும் தான் இருக்கும். டிராவல் பண்றது கிடையாது. மேபி ஹோம் டவுன்ல போஸ்டிங் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. சோ இது எல்லாமே இதோட அட்வான்டேஜ். சேலரி வைஸ் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இதுல 30ல இருந்து 35க்குள்ள தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அலோவன்சஸ் வந்து நெறைய இருக்காது. இதுல டே டியூட்டி தான் ஃபுல்லா இருக்கு. சப்போஸ் நைட் டியூட்டி பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு அலவன்ஸ் இருக்கும். ஓவர் டைம் பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு அலவன்ஸ் இருக்கும். இதுல ஓடிலாம் இருக்காது. பிளஸ் அது போக சில டிராவல் பண்ணா அதுக்கான அலவன்சஸ் இருக்கும். சோ அப்ப அந்த டிராவல் அலவன்சஸ் இருக்காது. இப்போ ட்ராக் மெயின்டெய்னர் பாத்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கும். சோ அப்ப ரிஸ்க் அலவன்ஸ்ன்னு தனியா குடுப்பாங்க. சோ இந்த மாரி நெறைய அலவன்சஸ் வந்து இதுல கட் ஆகிரும். அப்படி கட் ஆகும்போது பாத்தீங்கன்னா, இதுல 30ல இருந்து 35 வரைக்கும் உங்க கைக்கு கிடைக்கும் சேலரி. ஓகேவா? இப்போ பென்ஷன் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா, என்பிஎஸ் டிடக்ஷன் வந்து உங்களோட பேசிக் பிளஸ் டிஏல ரூ. 2754 10% எல்லாருக்கும் அதேதான். அசிஸ்டன்ட்டா உள்ள போற எல்லாருக்குமே அந்த என்பிஎஸ் டிடக்ஷன் இதே மாதிரி தான் இருக்கும். எல்லா வீடியோலயும் நான் இது சொல்லியிருப்பேன். கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா, ஒரு 14% வந்து போடுவாங்க. பேசிக் பிளஸ் டிஏல ஒரு 14% போடும்போது, அது ஒரு 3856 வரும். டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா, 6610 வரும். ஓகேவா? 6610 வரும். இது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துமே உங்களுக்கு வந்து அவங்க தனியா பென்ஷன் அப்படிங்கிற மாரி வச்சிருப்பாங்க. ஃபைனலா ரிட்டயர் ஆகும்போது ஒரு பல்க்கான அமௌண்ட் வந்து உங்க கைக்கு கிடைக்கும். உங்க சர்வீஸ்க்கு அப்புறமா. லீவுன்னு பாத்தீங்கன்னா, லீவ் ஆன் ஆவரேஜ் பே வந்து அதேதான் 30 டேஸ் பெர் இயர் தான் எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே. கேஷுவல் லீவ் பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு 8ல இருந்து 10 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். நேஷனல் ஹாலிடேஸ், ஸ்டேட் ஹாலிடேஸ், லோக்கல் ஹாலிடேஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 16 நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா, லீவ் எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துல. பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் இருக்க அதே பெனிஃபிட்ஸ் தான். உங்களுக்கு ஒரு குவார்டர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கும். உங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவங்க, அதாவது நீங்க மேரிடா இருந்தீங்கன்னா, உங்களோட ஒய்ஃப் இல்ல உங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம். இல்லன்னா உங்கள பசங்களா இருக்கலாம். சோ அந்த மாதிரி இல்ல உங்க அப்பா, அம்மா சோ இந்த மாரி உங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு ஃப்ரீ பாஸும் குடுத்துருவாங்க. உங்களோட டிபெண்ட் பண்ணி எம்ப்ளாயியே டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க. ஓகேவா? சோ நீங்க வொர்க் பண்றீங்க, நீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்க அப்டின்னா, உங்க ஹஸ்பண்ட், உங்க பசங்க, உங்க அப்பா, அம்மா இல்ல சோ உங்கள டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க இப்ப பையனா இருந்தீங்க அப்டின்னா, உங்க ஒய்ஃப் இல்ல பசங்க, அப்பா, அம்மா எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாஸ் எல்லாமே இருக்கும். ரயில்வே பாஸா இருக்கட்டும், ரயில்வே ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டா இருக்கும். உங்க சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, வருஷத்துக்கு ரூ. 33,750 ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி குடுப்பாங்க. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்களோட குழந்தைகளோட படிப்புக்கு அது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? சோ பாஸ் பார்த்தீங்கன்னா, 3 ஏசில நீங்க வந்து பைன் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் குழந்தைங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, இல்ல காலேஜ் படிக்கிறாங்க, பசங்க வந்து படிக்கிறாங்க, டிராவல் பண்ணி தான் போறாங்க அப்டின்னா, அதுக்கான பாஸஸும் ஃப்ரீ பாஸஸும் புரொவைட் பண்ணிருவாங்க. தீபாவளி போனஸ் எல்லாரையும் மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேவா? சோ இதுதான் அசிஸ்டன்ட் லோகோ ஷெட். ஓகேவா? சோ டீசல்னா நீங்க டீசல் இன்ஜின்ல இது பண்ணுவீங்க. மெயின்டனன்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணுவீங்க. எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினோட ரிப்பேரா இருக்கட்டும், மெயின்டனன்ஸா இருக்கட்டும், இந்த மாரி பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த ஷெட்ல தான் வேலை இருக்கும். ஓகேவா? அந்த ஷெட்ட பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த ஷெட்ல என்னலாம் பண்ணுவாங்க. நம்ம இந்தியால எங்கெங்க வந்து லோகோ ஷெட் இருக்கு. நம்ம சதர்ன் ரீஜியன்ல எங்க லோகோ ஷெட் இருக்குன்னு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும்னா, போஸ்டிங் போடுற மாரி இருக்கும். ஓகே. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இன்ஜினோட மெயின்டனன்ஸ் வொர்க். சுருக்கமா சொல்லப்போனா, அந்த இன்ஜின்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாம கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றது. ஏன்னா ரொம்ப நாளா இன்ஜின் ஓடிட்டே இருக்கு அப்டின்னா, அதுல ஏதாவது ஒரு ரிப்பேர் வரும். ஏதாவது ஒரு இது வரும் இல்லையா? அது எல்லாத்தையுமே மெயின்டெயின் பண்றது. ஓகே. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேலயும் ஆள் இருப்பாங்க. உங்களுக்கு கீழயும் ஆள் இருப்பாங்க. தனி ஆளா உங்ககிட்ட இத ஃபுல்லா நீங்க பாருங்கன்னு குடுக்க மாட்டாங்க. சோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட சூப்பர்வைசர் கூடயும் வொர்க் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு கீழ இருக்கவங்க கூடயும் வொர்க் பண்ற மாரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்போது நீங்க டெக்னீஷியன் ஆவீங்க. அதுக்கப்புறம் ஜேஇ ஆகுவீங்க. அப்ப ஜேஇ ஆகும்போது உங்களுக்கு கீழ இன்னும் நெறைய அசிஸ்டன்ட் வருவாங்க. சோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஓகே. சோ இது அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் பத்தின உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவா குடுத்திருக்கும்னு நெனைக்கிறேன். சோ கேர்ல்ஸ்க்கு இந்த ஜாப் வந்து சூட்டபிள் தான்.
ஓகேவா? ஏன்னா இதுல ஒர்க்ன்னு பாத்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட் எதுவும் கிடையாது. ஸோ கேர்ல்ஸுக்கு சூட்டபிள் தான். மார்னிங் டூ ஈவினிங். ஈவினிங்குள்ளயே உங்களுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிரும். அடுத்து ஃபர்தரா படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகே. ஸோ கேர்ல்ஸுக்கு இது வந்து சூட்டபிள் தான். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இத வந்து ஒரு என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட ப்ரிஃபரன்ஸ்ல வச்சுக்கலாம். நான் நேத்து சொன்ன அந்த ட்ராக் மெஷின் போஸ்ட் மட்டும் கேர்ல்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே சூட்டபிளா இருக்காது. அத பத்தியும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ராக் மெஷின் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் மெஷினு, ட்ராக் மெயின்டெனரு, ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே கேர்ள்ஸ் வந்து லாஸ்ட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு போஸ்ட்லயுமே சொல்லியிருக்கேன் ஸ்பெஷலா. ட்ராக் மெயின்டெனருங்கும் போது அதுல நெறைய பிசிக்கல் ஒர்க் இருக்கும். ஸோ கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாரி ட்ராக் மெஷின்லயும் பாத்தீங்கன்னா, பிசிக்கல் ஒர்க்கும் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேம்ப் மாரி போட்டுட்டு அத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு அந்த ரயில்வே கோச்சுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா, கேம்பிங் கோச்ன்னு இருக்கும். அதுக்குள்ளேயே உட்கார்ந்து ஒரு 20, 21 நாள் வந்து அந்த இஷ்யூ சரி பண்ற வரைக்கும் அதிலேயே உட்கார்ந்து நீங்க வேலை பார்க்குற மாரி இருக்கும். அப்போ ஒரு 20 நாள் வந்து வீட்ட விட்டு பிரிஞ்சு தனியா இருக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த வேலை பார்க்கும்போது மார்னிங் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர மாரி இருக்கும். அப்ப இது வந்து கேர்ல்ஸுக்கு சூட்டபிளா இருக்கும். நீங்க ட்ராக் மெஷினோட போஸ்ட்ட வந்து லாஸ்ட்டா வச்சுக்கோங்க. ஓகே. பட் அதுல கன்டினியூஸா 9 நாள் லீவும் இருக்கு ட்ராக் மெஷின்ல. பட் அது கொஞ்சம் சூட்டபிளா இருக்காது கேர்ல்ஸுக்கு. ஓகே. சோ எல்லா வீடியோஸையுமே நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லா ஒர்க்கும் எப்படி இருக்கும், கேர்ல்ஸுக்கு எப்படி இருக்குங்க கூடிய எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு போஸ்ட்டையும் நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துருங்க. ஓகேவா? சோ குரூப் டி 2025 பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, எல்லா போஸ்ட்டையும் பத்தி ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க உள்ள போனாலும் உங்களோட வேலை இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி செலக்ட் ஆகி போன நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே கால் பண்ணி கேட்டு எடுத்து உங்ககிட்ட சொல்றது தான் எல்லாமே. ஓகேவா? சோ அதனால எல்லாத்தையும் கரெக்ட்டா பாருங்க. ரயில்வே தான் உங்களோட ட்ரீம் ஜாபா இருந்தா இப்பவே பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குரூப் டியோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதே மாரி கூட சேர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா, ஒரு 15ல இருந்து 20 வாரத்துக்குள்ள குரூப் டி எக்ஸாம்க்கு என்ன ஆகிரலாம்? ரெடி ஆகிரலாம். ஓகேவா? ஏன்னா இதுல சாட்டர்டே டெஸ்ட் வச்சுருவோம். ஓகே. கரெக்ட்டா நீங்க ஒரு 15 வாரம் என்ன பண்ணணும்னா, நான் குடுக்குற பிளான அப்படியே படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு வந்துட்டீங்க. அந்த 15 வாரம் முடிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஏன்னா வாரம் டெஸ்ட் வைக்கும்போதே கண்டிப்பா ஒவ்வொரு வாரமும் 40 மார்க்குக்கு டெஸ்ட் வைப்போம். ஓகேவா? ஏன்னா ஒரு வாரத்துல ஒரு 5 டாபிக் கிட்ட முடிக்கிற மாரி இருக்கும். அத முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் 40 மார்க் டெஸ்ட் வைப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இதுல மார்க் கம்மியா வந்தாலும், அடுத்து வந்து அடுத்த டெஸ்ட்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாமே ரிவைஸ் பண்ணணுங்கிற மாரி நீங்களே படிச்சுருவீங்க. அப்ப அந்த 15 வீக்ஸ் முடியும்போது கண்டிப்பா என்ன பண்ணிரலாம், எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிரலாம். மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு அனலைஸ் பண்ணீங்கன்னா, ஈஸியா போஸ்டிங் வாங்கிரலாம். ஓகேவா? சோ என்னால தனியா உட்கார்ந்து படிக்க முடியாது. ஏதாவது ஒரு கைடன்ஸ் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் குடுத்துருவோம். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் குடுத்துருவோம். எவ்ரி வீக் சாட்டர்டே டெஸ்ட்டும் குடுத்துருவோம். என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்துருவோம். ஓகே. இத மட்டும் படிச்சாலே போதும். கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதே மாரி என்டிபிசிக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸ் சோ என்டிபிசியோட 2ண்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசிக்கு எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ எப்படி நம்ம கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னா, பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அத வச்சு லாகின் பண்ணிக்கலாம். சோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? சோ இந்த நம்பர உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் இந்த நம்பர் இருக்கும். நீங்க நியூவா இப்பதான் ஃபாலோ பண்றீங்கன்னா, இந்த நம்பர உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டூ ஜாயின் குரூப் டி பேட்ச்ன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு குரூப் டிக்கான பேட்சஸ் எல்லாமே எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நடக்கும். சோ இந்த ஒரு கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாரி கிளாஸஸ் எல்லாமே குடுத்திருப்போம். சோ இப்போ குரூப் டிக்கு ஜாயின் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாமா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லயே கவர் ஆகிரும். அதனால தான் இதோட வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி குடுக்குறோம். ஓகேவா? சோ நீங்க 1999 தான் பே பண்ண போறீங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிரும். உங்களோட ப்ரமோஷன் எக்ஸாம்ஸுக்கும் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கும் இந்த ஒரு கோர்ஸே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. என்டிபிசி டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. இதோட வேலிடிட்டி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே பிடிஎஃப் கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுலயே ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்ததுன்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.